Hi friends, welcome to my channel. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச் மூலயமா எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அதில் வந்து எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ வந்து அப்டேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. 3.01 அப்படிங்கிற வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற ஃபீச்சரில் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறேன். அதுபடி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸில் போனோன்னே சைடில் இது ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஷோ ஆல் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப் மட்டும்தான் ஓப்பன் காட்டும். மற்ற ஆப் எல்லாமே ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கனாவே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அந்த இது இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு கூகுள் ப்ளே கேம்ஸ் அதுக்குமே ப்ளே ஸ்டோர் மட்டும்தான் ஓப்பன் காமிக்கும். மற்ற எதுவுமே ஓப்பன் காமிக்காது. எடுத்தது டிசேபிள் அப்படின்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ப்ளே கேம்ஸை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து எப்பவும் போல் பணம் கட்ட சொல்லி வருது. அதனால் நீங்கள் மீண்டும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மீண்டும் எப்பவும் போல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஆப்ஸ்குள்ளே வாங்க. ஆப்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா மேலேயே ஸ்டார்டிங்கில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண வேண்டாம். டைரெக்டாக லாஸ்ட்டாக கீழே வந்துடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேமராங்கிறத வந்து ஆன் பண்ணிவிட்டு மீண்டும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோன்னே இங்கே வந்து பிளாங்க் ஸ்க்ரீன் ஆயிரும். பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த இடத்துல இது காமிச்சிட்டு இருந்தது. இந்த சைடு வந்தோடனே பூரா பிளாங்க் ஸ்க்ரீன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரிஃப்ரெஷ் எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுலேயே இருக்கும். பேக்ரவுண்டில் ஆண்ட்ராய்டு வந்து அந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப் வந்து லான்ச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிளில் இருக்கும் இப்போதைக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஓப்பனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பனில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் கூகுள் ப்ளே கேம்ஸ் இந்த ரெண்டு மட்டும்தான் நம்மளாலே இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் போய் நம்ம யூடியூப் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதில் ஓப்பன் கொடுத்து அது மூலிமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமே தவிர இப்போ டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக இல்லாமல் ஏடிவி லான்ச்சரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கேம்ஸில் வந்து இந்த கூகுள் ப்ளேயில் வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. நான் இன்னும் அப்டேட் பண்ணல. மீண்டும் இப்போதைக்கு அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதைய நெட்டு கனெக்ட் பண்ணி நெட்டோட யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து ஒரு மெத்தேடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தேடு போட்டிருக்கேன். இந்த மெத்தேடை மீண்டும் எப்படி என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ்டம் ஆப் வந்து நிறையா இருக்குது. ஆனால் எந்த சிஸ்டம் ஆப்புமே ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்காது. பூராமே டிசேபிள், கீழே அன்இன்ஸ்டால் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் காமிக்கும். கூகுள் ப்ளே கேம்ஸ் அந்த இதுக்கு மட்டும்தான் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டோட்டலாக வெளியே வந்தீங்கன்னா மீண்டும் லான்ச்சர் வந்து மீண்டும் ரீஓப்பன் ஆகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.